இந்த கார் வருதுல பைத்தியம் பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல இருக்குது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் லெபனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தான் வந்திருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா விஓசி கிரவுண்டுக்கு பின்னாடி தான் லொக்கேட்டாக இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். இங்கே உள்ள கொஞ்சம் டிஷஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். நல்லா இருந்தால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து இலை பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் இலை பரோட்டா அதான் இது. இங்கே பாருங்கள். அது போக நம்ம பரோட்டா அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம இது சாப்பிட்றோம். சூடாக இருக்கும்போது இது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வாவ், பார்க்கும்போதே அப்படி சாப்பிட்ணும் போல் இருக்குது. 3 பரோட்டா வச்சு மேலே சிக்கன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. சுடுது, நல்லா ஊறி போய் இருக்குங்க பாருங்கள். நம்ம இந்த பரோட்டா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். பரோட்டா வச்சு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கர ஸ்பைசியான கிரேவிங்க இது. நான் இந்த அளவுக்கு ஸ்பைசியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இங்கே ஊற்றிருக்க அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 பரோட்டா வச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். அப்படி போதன்னு வருது. நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக கொடுக்குறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கைஸ், அடுத்து நம்ம வந்து எங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் கொடுத்துருக்காங்களே, அதுவும் இந்த பரோட்டா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பரோட்டா வந்து 10 ருபீஸு. நல்லா ஃப்ளேக்கியாக குட்டியாக அழகாக இருக்குது. சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை வச்சு இந்த பரோட்டா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இந்த மசாலா ரொம்ப எரிப்பாக இருக்குது. இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரோட்டா வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இங்கே வந்து ஒரு சால்னாவில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வகையான சால்னா கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. நான் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது என்ன கிரேவின்னு எனக்கு தெரியல. வெங்காயம் போட்டு, வெங்காயோட டாமினன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு எரிப்பெல்லாம் இல்லை. இதுவுமே எரிப்பாக இருந்துச்சு, அதுவுமே எரிப்பாக இருந்துச்சு. பட் இது வந்து அவ்வளோ எரிப்பு இல்லை. நார்மலாக சட்டிலாக இருக்குது. வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அடுத்து இந்த சால்னாவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் இது மாதிரி தான். அவ்வளோ எரிப்புலாம் இல்லை. ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. நீங்கள் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. பரோட்டா மட்டும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஆறிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்க லேட் பண்ணிட்டோம். மற்றபடி சூப்பராக இருக்குது.
முக்கியமாக யூஸ் பண்ணுற சிக்கன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே இந்த ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இதில் யூஸ் பண்ணுற சிக்கனும் அதில் யூஸ் பண்ணுற சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகேங்க, இதான் நாங்கள் சாப்பிட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுட்டோட வந்து பில்லோட உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி கார் வருதுல பைத்தியம். ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட ஒரு பில் பார்த்தீங்கன்னா இதான். காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. பரோட்டா வந்து 10 rupees, அப்புறம் கிளி பரோட்டா வந்து 100 rupees. கிளி பரோட்டாவோட ரேட் தான் வந்து 100 rupees. இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதான் நான் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணேன். நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் சாப்பிடல, ஏன்னா கிளி பரோட்டாக தான் வந்து மெயினாக இங்கே வந்தேன். அப்புறம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பற்றி சொல்லியே ஆகணும். அது வந்து தேங்காய்லாம் வந்து போட்டு தான் செய்வாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒரு ட்ரெடிஷனே தான். தேங்காய்லாம் வந்து அதுக்கு அவங்க போட்டிருந்தாங்க. முழுசாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. 390 வந்துச்சு. ஸோ நீங்கள் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நல்ல வேலையில் மீட் பண்ணேன். அண்டில் பை ஃப்ரம் மீ வித் மீ. டாடா பை.